அம்மா அவளுக்கு நல்லது சொல்லி கொடுங்க. எல்லாமே சொன்னேன் மேடம். குடும்பம்னா ₹100 சார்ஜர் இல்ல போனுக்கு, ₹100 சார்ஜருக்கு அவங்க அவ்வளோ கதை பண்ணாங்க. அதை கூட முதல்ல குழந்தை கொஞ்சம் பேர் நீங்க குழந்தைய பாத்துக்க முடியாதம்மா, அவ வேலைக்கு போறா மேடம். என்கிட்ட விட மாட்டாங்க மேடம். அவங்க அம்மா மேல போய் சொல்றாங்க. உடு என்ன ஒண்ணு இட்டு வாங்கி எப்பயுமே போவோம். பார்த்தோன்னு போவான். விடு என்ன போவான். 2 3 நாள் நல்லா போவான். நல்லா பாத்துக்கோ. உங்களுக்கு எவ்வளவு பசங்க? 2 பசங்க மேடம். ஆம்பளை பசங்களா? ஆமா ஆம்பளை பசங்க. அப்ப வீட்ல எல்லாமே ஆம்பளை பசங்களா? ஆமா மேடம். பொண்ணுக்கு 3 ஆம்பளை பசங்க. பொண்ணுக்கு இவனுக்கு தங்கச்சி, இவன் தான் பெரிய பையன். 2வது பொண்ணு. மாமியார் வீட்டோட செட்டில் ஆயிட்டானே மேடம். இருக்கட்டுமே, அதனால என்ன? நீ மாமனார் வீட்டுல செட்டில் ஆனா அவன் மாமியார் வீட்டுல செட்டில் ஆனா அதனால என்ன? எதுவுமே தெரியல மேடம் அவனுக்கு பிரச்சனை. மாமியார் வீட்டுல செட்டில் ஆகிறது ஏதோ பெரிய கொடுமை மாதிரி பேசுறீங்க. இவனை ஏன் விட மாட்டேன்றாங்க? நான் உன் புரியாச்சுன்னு போய் நான் டெய்லி குடிக்கு 2000 ரூபாய் கொடுக்குவா. சொந்த வீடு 3 மாடி வீடு வச்சிருக்காங்க மேடம். வாடகை வருது, வட்டி கூடுறாங்க. கஷ்டப்படுற ஃபேமிலி ஒண்ணும் கிடையாது. எல்லாம் நல்லா இருக்கு. எங்க ஏரியாவுக்கு வந்து கேளுங்க, என் போன் நம்பர்ல எடுத்து பாருங்க. எங்க ஏரியால வந்து கேளுங்க, எத்தனை வீடு நான் பங்களா வச்சுன்னு இருக்கிறேன். ஆனா கூட நான் 1000 வச்சிருந்தாலும் உனக்கு கொடுக்கணுமா? நீங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பசங்க வாழ்க்கை கெட்டு போயிடும். மேடம் எங்க வீட்டு சைடு நீ ஏன் எதிர்பார்க்கற? உங்க வீட்டுக்கார் கவர்மெண்ட் வேலை போ, என் வீட்டுக்கார் கூலி வேலை. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு வேலை சாப்பிட்டா ஒரு வேலை பட்டினியா இருக்கிறேன் மேடம். இவ கடவுளுக்கு கல்யாணம் பண்ண கடத்துக்கு நான் எவ்வளவு அவஸ்தைப்படுறேன் எனக்கு தான் தெரியும். பெசுவம் பார்த்து கல்யாணம் பண்ணி எல்லாம் நல்லது கெட்டது நான் பார்த்தேன். எனக்கு கடை இல்ல, இவங்க கவர்மெண்ட். அந்த டீட்டு கல்யாணம் அன்னைக்கு வீட்டுக்கு போனா மேடம், அதுல சாப்பாடு போடல மேடம். அவங்க கேட்டு பாருங்க. ஒரு டீ இல்ல மேடம், ஒரு டீ குடுக்கல அந்த அம்மா. அவ்வளவு பேசி பேசுறாங்க. நைட் 8 மணிக்கு இல்ல மேடம், நாங்க காலையில 10 மணிக்கு போய் 12 மணி வரல உட்காந்து இருக்கிறோம். அந்த குழந்தைக்கு குளிப்பாட்ட ஆள் இல்ல. என் பேரனுக்கு நான் தான் குளிக்க வச்சு, நான் எடுத்துட்டு போன ட்ரெஸ்ஸையோ நகையும் எல்லாம் போட்டு நாங்க அழக பார்த்து, நான் என் பொண்ணு என் பையன் இவங்க எல்லாம் வந்தோம். அவங்க ஒரு கிளாஸ் டீ குடிக்கலாம் மேடம். 2 லிட்டர் ஜூஸ் வாங்கி நாங்க எல்லாரும் ஊத்தி நான் கடன் வாங்கி 8 மணிக்கு சாப்பாடு செஞ்சாதான் கூட்டாமிச்சேன். அத கூட நான் கடன் வாங்கி செஞ்சேன்ல, நான் எங்க இருந்து வாங்கி எல்லா சூழ்நிலை அப்படிதான் இருக்கும். எல்லா சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி போ, நான் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது. சரி, அதெல்லாம் முடிஞ்சு எனக்கு வேணாம்மா, நீ கூட்டினு போங்க. ஒரு விஷயம் சொல்றேம்மா, நீங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நீங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன், ஒரு டீ வாங்கி வீட்டுல வந்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதெல்லாம் ஒரு மரியாதை தானே. இரு மேடம், குடிச்சிட்டு இல்லன்னா பண்ணா இல்ல மேடம், அவங்க வந்து டீ குடிக்க மாட்டாங்க மேடம். அதனால எங்களுக்கு டீ போட்டு தர மாட்டாங்க. 4 வருஷமா என் வீட்டு வந்தியா டீ குடிக்காமையா வந்த? 4 வருஷமா கிடையாது மேடம். அதெல்லாம் போய் ஒரு கிலோ கறியா வாங்கி கொடுத்து அனுப்பிச்சினேன் உன் புள்ளைக்கு. அதெல்லாம் போய் அதெல்லாம் சும்மாவா? அதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் போய் நான் ஏத்துக்கவே மாட்டேன். இங்க ஏத்துக்கனாலும் பரவாயில்ல, நான் ஏத்துக்கவே மாட்டேன். நீ சொல்ற போய் வாய திறந்தா போய் இதுக்குள்ள மாட்டிட்டு இருந்தேன்னா உன் வாழ்க்கை தான் கெட்டு போகும். இது தேவையில்லாத விஷயம். இது ரெண்டும் இந்த பேச்சு. இவன் மாசமா இருக்க சொல்ல, இவளுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு சொன்னா போல, இவன் என்ன பண்ணிருக்கிறா, வா போலாம் வா. அவங்க அப்பாவோ சொன்னாரம்மா பிறந்த நாள் ஒன்றுமா அவங்க வீட்டில் போய் ஒரு சொல்லு வாங்காதம்மா போவாதானே. என்னை ஒட்டாரம் பண்ணிட்டுன்னு போனாங்க மேடம்.